Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த cute and elegant ஆன net overcoat with ari neckline and also ari cut work sleeves ஓட cutting and stitching தான் பார்க்க போறோம். So please video last வரைக்கும் பாருங்க. இந்த tutorial கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். And also உங்களுக்கு doubts ஏதாவது இருந்தா comment sectionல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி please like பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போட எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஓவர்கோட் நான் M size மெஷர்மெண்ட்ல தான் ஸ்டிச் பண்ண போறேன். சோ மெஷர்மெண்ட் சார்ட் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஓவர்கோட்க்கு நெட் ஃபேப்ரிக் 1 மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோட்டோட லென்த் 14 inches மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணியிருக்கேன். இப்போ ஹாஃப் ஷோல்டர் -1, சோ 6.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஃபார்ம்ல வந்து ஹாஃப் ஷோல்டர் -1, அதனால 6.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிட்டேன். இப்போ ஆர்ம் ஹோல்க்கு யூஸ் பண்ற ஃபார்முலா ஹாஃப் ஆர்ம் ஹோல் -1, ஸோ 6.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ 1/4 செஸ்ட் 9 inches பிளஸ் பாடி லூஸ்க்காக 1/4 inch ஆட் பண்ணி 9.25 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 வேஸ்ட் 7.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் டிரா பண்ணிக்கலாம், ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி. இப்போ ஷோல்டர் சைட் 2.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் நெக் லென்த் 2.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் நெக் டிரா பண்ணிக்கிறேன், ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ண பேப்பர் பேட்டர்னை நெட் ஃபேப்ரிக்ல வச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெக்குக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கல, ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் தேவைப்படாது. அகெயின் இதே பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்முக்காக 0.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட்ல 0.5 inch மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து டிரா பண்ணிக்கலாம், ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி. இப்போ ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் 12.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிராஸ் லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் வந்து டிரா பண்ண போறேன், ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி. இதை வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. கரெக்டா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி ஃப்ரண்ட் நெக் வந்து டிரா பண்ணிக்கலாம். சோ நெக் டிரா பண்ணியாச்சு. இப்போ இந்த நெக் கட் பண்ண போறோம். அண்ட் கீழே இருக்கிற அந்த டயகனல் லைனும் கட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெட் ஃபேப்ரிக்கை வந்து ரிங்ல டைட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்னை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் பின்ஸ் போட்டு கார்னர்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்லைன் வந்து சாக் யூஸ் பண்ணி டிரா பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லைன் வந்து டிரா பண்ணியாச்சு. இப்போ இதில் ஆரி ஒர்க் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் தான் நான் வந்து இந்த ஆரி ஒர்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். டிசைன் எப்படி டிரா பண்றதுன்னு பார்க்கலாம். போன்ல பேப்பர் காப்பி அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த டிசைனை கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டா அந்த டிசைனுடைய லென்த் வந்து 1 inch வர மாதிரி கரெக்டா அதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கிரீனை லாக் பண்ணியாச்சு.
பிரைட்னஸ் அதிகமாக இருந்தால் அதை கம்மி பண்ணிக்கோங்க. நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரி ட்ரா பண்ணுங்க. இந்த டிசைனில் அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு ரவுண்டு மாதிரி, அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். மற்றபடி அந்த லீஃப் ஷேப்லாம் அப்படியே தான் காப்பி பண்ணியிருக்கேன். நான் ட்ரா பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு பதிலாக நான் ஜஸ்ட் சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு ஒவ்வொரு டிசைனும் வந்து நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக் ஃபுல்லாக வந்து டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆரி ஒர்க் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து ஃபிஷ் ஒயர், 14 சைஸ் ஆரி நீடில் அண்ட் கோல்டு கட் பீட்ஸ் அண்ட் ஆல்சோ கோல்டு சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீஃப் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீடில் வந்து மொத்தம் நான் 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் 3 பீட்ஸ் எடுத்து இதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் லீஃப் வந்து ஒவ்வொரு லீஃபும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற இந்த 2 லீஃபும் வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ லீஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கோல்டு சீக்வன்ஸ் பிளஸ் 2 கட் பீட்ஸ் வந்து நீடில் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் கோல்டு சீக்வன்ஸ் 2 கட் பீட்ஸ் எடுத்து அகெயின் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸ் 2 கட் பீட்ஸ் எடுத்து நம்ம அந்த சர்க்கிள் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கிற எல்லா டிசைனும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ நம்ம அந்த ஃப்ளவருக்கு நடுவில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மோட்டா நீடில் வந்து 12 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப்
சூயிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடியிலிருந்து நீடில் மேலே இழுத்துக்குங்க. இப்போ நீடில் 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு இதுக்கு பக்கத்திலே குத்தி கீழே வந்து இழுத்துக்கலாம். இப்போ அடியில் இருக்கிற த்ரெட் வந்து கொஞ்சம் பெருசா வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ரிங் வந்து ராங் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண த்ரெட்டை பாதியா இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 டைம்ஸ் வந்து நாட்ஸ் போடலாம். ஸோ 2 டைம்ஸ் நாட் போட்டிங்கனாலே உங்களுக்கு டைட் ஆகிடும். ஸோ எக்ஸஸ் த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அடியில் வந்து நம்மளுக்கு த்ரெட்டு தெரியாது. ஸோ நீட்டாகவும் இருக்கும் ஃபினிஷிங் பார்க்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேப்ரிக்கை ரிங்கில் இருந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேப்பர் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஹாஃப் ஆர்ம் ஹோல் வந்து 7 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ மேல இருந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு டயகனல் லைன் டிரா பண்ணியிருக்கேன். இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த மிட் பாயிண்ட் 0.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் கர்வ் வந்து டிரா பண்ணிக்கலாம். இது வந்து பேக் ஆர்ம் கர்வ், இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ். நெக்ஸ்ட் ஹாஃப் ரவுண்ட் ஆர்ம் வந்து 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவ் ஓபன் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெட் ஃபேப்ரிக் வந்து அகைன் நம்ம ரிங்ல வந்து டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் பேப்பர் பேட்டர்னை வச்சுட்டு நம்ம அவுட்லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த பேப்பரை டர்ன் பண்ணி நம்ம அகைன் அவுட்லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ டிசைன் வந்து எப்படி ட்ரேஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபோனில் அகைன் பேப்பர் காப்பி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டிசைன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இந்த ஸ்லீவோடைய மிட் பாயிண்ட்ல இருந்து டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிசைன் வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம பக்கத்துல வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் உடைய ஒரு பாதி நம்ம டிரா பண்ணியிருக்கோம். இன்னொரு பாதி வந்து பாத்தீங்கன்னா டிசைன் வந்து அப்படியே இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல டர்ன் பண்ணிட்டு நம்ம டிரா பண்ணிக்க போறோம். ஸோ டிரா பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ல பண்ண அதே சேம் ஆரி ஒர்க் தான் வந்து நம்ம ஸ்லீவ்ஸ்லயும் அதே ஆரி ஒர்க் தான் போட போறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து கட் ஒர்க் எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ பென்சில் எடுத்து இந்த மாதிரி அந்த டிசைனுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கீழே வந்து லைன்ஸ் வந்து டிரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்படி டிரா பண்றேன்னு பாருங்க. அதே மாதிரி டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ண. ஸோ டிசைனுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து அந்த கட் ஒர்க் லைன் வந்து நான் டிரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கட் ஒர்க் லைன் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஜரி த்ரெட் வச்சு கம்ப்ளீட் பண்ண போறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செயின் அவுட்லைன் தான் போட போறோம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செயின் ஸ்டிச் மேலே ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச்சும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரிங்ல இருந்து ஃபேப்ரிக்கை வெளியே எடுத்துடலாம். இப்போ ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஈஸி மெத்தட் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி டார்க் கலர் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இந்த ஸ்லீவ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங் லைன் வந்து கிளியராக தெரியும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ பாருங்க. மேலே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 0.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் சைட் சீம் வந்து 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே பார்டருக்கு கீழே வந்து 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த கட் ஒர்க் லைன் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வெர்டிக்கலா ஒரு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கட் ஒர்க் ஷேப் ஏத்த மாதிரி நம்ம ஃபுல்லா கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக்ல கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா கட் பண்ணுங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா கட் ஆகுறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாவே கட் பண்ணுங்க இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக்ல நீங்க கட் பண்ணும்போது. ஸோ கார்னர் வரும்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு கார்னர்லயும் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம்.
ஸோ ரெண்டு ஸ்லீவும் வந்து இதே மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டா ஃபினிஷ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் கரெக்டா நம்ம கம்ப்ளீட் பண்ண ஆரி ஒர்க் மேல பிளேஸ் பண்ணி அவுட்லைன் வந்து டிரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எவ்வளவு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருக்கேன்னு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு தையல் போடலாம். ஸோ ரெண்டு சைடு கார்னர் வந்து மடிச்சு தைச்சாச்சு. இப்போ நெக் வந்து எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஸோ இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டுக்கோங்க. ஸோ கரெக்டா நெக் மேல இந்த ஸ்ட்ரிப் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போறோம். ஸோ ஸ்ட்ரிப் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இங்க தெரியிற எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஹெம் பண்ண போறோம். பிகாஸ் நம்மளால வந்து மிஷின்ல வந்து தைக்க முடியாது. பிகாஸ் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால வந்து ஹெம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லா ஹெம் பண்ணிட்டே வந்து இங்க கார்னர்ல வந்து இந்த மாதிரி தான் மடிச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் எப்படி மடிக்கிறேன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பா வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ நான் அகெயின் காட்டுறேன் எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அப்புறம் இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ல வந்து நம்ம ஹெம்மிங் தான் பண்ணுவோம். மிஷின் ஸ்டிச் வந்து போடக்கூடாது. ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்னர் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 இன்ச் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். முதல்ல இதை வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை உள் சைடு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 0.5 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங் அலவன்ஸ்ல ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவ்ஸும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போறோம். ஸோ ஸ்லீவ்ஸும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சைட் சீம் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ 1.5 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங் அலவன்ஸ்ல நம்ம சைட் சீம்ல வந்து தைக்க போறோம். ஸோ ரெண்டு சைடும் வந்து 1.5 இன்ச்சஸ்ல வந்து நம்ம தைக்க போறோம். ஸோ தைச்சு முடிச்சாச்சு. இப்போ இதை ரைட் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து நான் ஸ்னாப் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஹூக் அண்ட் பார் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓவர் கோட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் பார்ட் 2 வீடியோல இந்த மேக்ஸியோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த யோக் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவர் கோட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம கட்டிங் வந்து போடணும். ஸோ நான் அதை வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 2 வீடியோ வந்து மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.